புவி வாழ்த்த வாழ்க. ஆத்மீஸ்வரன் ஆதிசித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தப்பர் ஆசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டுதலின்படியும் மகாபாரதத்திலிருந்து கலியுக மக்கள் எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்ற கூடாது என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாரணாவதத்தில் சதித்திட்டம் அரங்கேற்றமாக போகிறது என்பதை மதிநுட்பமிக்க விதுரர் மூலம் அறிந்து கொண்ட பிறகும் குந்தி தேவியும் பாண்டவர்களும் வாரணாவதம் நோக்கி பயணம் செல்கின்றனர். அவர்களுக்கு அங்கு என்ன நடந்தது என்று இன்றுள்ள மகாபாரத பகுதியில் பார்க்கலாம். பாண்டவர்கள் தங்கள் நகரம் வருகின்றனர் என்பதை அறிந்த வாரணாவத மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர். மங்கள பொருட்கள் பலவற்றை எடுத்துக்கொண்டு தக்க வாகனங்களில் ஏறி எதிர் சென்றனர். பாண்டவர்கள் வாழ்க, குந்தி மகாதேவி வாழ்க என்ற வாழ்த்தொலி எங்கும் கேட்டது. எதிரில் வந்த அந்த மக்கள் பாண்டவர்களை சூழ்ந்து கொண்டனர். மக்களால் சூழப்பட்ட யுதிஷ்டிரரை பார்ப்பதற்கு தேவர்களால் சூழப்பட்ட இந்திரன் போன்று பிரகாசித்தார். பின்னர் தக்க மரியாதை செய்து பாண்டவர்களை அம்மக்கள் தம் நகரத்திற்கு அழைத்து சென்றனர். அலங்கரிக்கப்பட்ட அந்த அழகிய நகரத்திற்குள் சென்றவுடன் நகரை சுற்றி பார்த்து கொண்டு தான் வசிக்க வேண்டிய மாளிகைக்கு சென்றனர். பாண்டவர்களுக்கு முன்னதாகவே புரோச்சனன் என்ற அமைச்சர் துரியோதனன் சொன்னபடி அரைக்காலான மாளிகையில் எளிதில் தீப்பற்றி எறியக்கூடிய பொருட்களையும் வைத்து மனதை கவரும்படியான சுவர்களையும் தரையையும் அமைத்திருந்தான். பாண்டவர்கள் மாளிகைக்கு வந்தவுடன் அவர்களுக்கு வேண்டிய ஆசனங்களையும் உணவு வகைகளையும் பானங்களையும் கொடுத்தான். ஆனால் நுண்ணறிவு மிக்க விதுரர் தர்மரிடம் கூறிய அறிவுரையாலும் யுதிஷ்டிரன் மாளிகையில் நுழைந்தவுடன் ஒரு வகையான வாசனை வருவதை பார்த்து அம்மாளிகை அரக்கு, குங்கிலியம், சணல் போன்ற எளிதில் தீப்பற்றும் பொருட்களால் கட்டப்பட்டது என்பதை புரிந்து கொண்டார். எனவே அவர் பீமனை பார்த்து, பீமா, இந்த வீடு எளிதில் தீப்பிடித்துக் கொள்ளும் பொருட்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மாளிகையை சுற்றிலும் அகழி ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. இது எதற்காக என்றால் உள்ளே அகப்பட்டு கொண்ட பிறகு உயிரோடு தப்பித்து வர முடியாதபடி கட்டப்பட்டு இருக்கிறது. எனவே நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார். இதை கேட்டவுடன் பீமசேனன், அண்ணா, இந்த மாளிகையில் நமக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்த பின்னர் நாம் இங்கு தங்க வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு யுதிஷ்டிரன், தம்பி, துரியோதனன் பழி பாவத்திற்கு பயப்படுபவன் அல்லன். நமக்கு விஷயம் தெரிந்து விட்டதை துரியோதனன் உணர்ந்து கொண்டால் நம்மை கண்டிப்பாக கொன்று விடுவான். இந்த மாளிகை கொளுத்தப்படுவதற்கு முன் இங்கிருந்து ஓடிவிட்டால் துரியோதனன் தன் நம்பிக்கைக்குரிய வீரர்களை கொண்டு நம்மை நிச்சயம் பிடித்து விடுவான். அதனால் நமக்கு ஆபத்து அதிகரிக்கும். ஆகவே இந்த புரோச்சனனையும் துரியோதனையும் ஏமாற்ற வேண்டும். நாம் இம்மாளிகையில் கொளுத்தி கொல்லப்பட்டோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாக வேண்டும். இம்மாளிகையில் இருந்து வெளியில் செல்ல நாட்டு மக்களும் மற்றவர்களும் அறியாதபடி சுரங்க வழியினை அமைக்க வேண்டும். எச்சரிக்கையுடன் இதை செய்ய வேண்டும் என்று கூறினார். அந்த ராஜகுமாரர்களுக்கேற்ற வாழ்க்கை வசதிகள் அனைத்தையும் செய்து வைப்பது போன்று பாசாங்கு பண்ணிய புரோச்சனன் உண்மையில் அவர்கள் தப்பித்து ஓடாதபடி காவல் வைத்திருந்தான். பாண்டவர்களும் அவ்வாறே அவருடன் இனிது ஒட்டி உறவாடியும் வந்தனர். இந்த சமயத்தில்தான் விதுரர் சுரங்கம் அமைப்பதில் நிபுணனாயிருந்த பொறியாளன் ஒருவனை வாரணாவதத்திற்கு அவர் அனுப்பி வைத்தார். ரகசியமாக பாண்டவர்களை அவன் சந்தித்தான். அரசே, என்னை விதுரர் அனுப்பியுள்ளார் என்று கூறினார். அதற்கு யுதிஷ்டிரன், நாங்கள் எப்படி அதை நம்புவது என்று கேட்டார். பாண்டவர்கள் வரும்போது விதுரர் மறைபொருளாக கூறிய அறிவுரை வசனத்தை சொன்னான் அவன். இதையும் விதுரர்தான் சொல்லி அனுப்பினார் என்றான். அதன் பிறகு ஒருவருக்கும் தெரியாமல் சுரங்கம் தோண்டும் வேலையை துவங்கினான். தாய் குந்தி தேவியுடன் சேர்ந்து பாண்டவர்களும் அங்குள்ள பிரசித்தி பெற்ற விஸ்வநாத பெருமானை சிறப்பான அபிஷேகம் செய்து வழிபட்டனர். பிறகு அங்குள்ள மக்களுக்கு தான தர்மங்கள் செய்தனர். பாண்டவர்கள் பகலில் காடுகளில் வேட்டையாடினர். புரோச்சனனையும் அவர்கள் அழைத்துச் சென்றனர். பாண்டவர்கள் நம்மை நம்பிவிட்டனர் என்று புரோச்சனன் மகிழ்வுடன் இருந்தான். இப்படி நாட்கள் சென்றன. விதுரர் அனுப்பியவன் சுரங்கப்பாதை மாளிகையிலிருந்து இந்நாட்டிற்கு அப்பால் உள்ள இடும்பவன காட்டிற்கு செல்லும்படி முடித்திருந்தான். அவன் பாண்டவர்களிடம் அனைத்தையும் கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு தன் இருப்பிடம் போய் சேர்ந்தான்.
இதற்கிடையில் பாண்டவர்களுக்கு இன்னொரு சந்தேகமும் வந்தது. பாண்டவர்கள் அவர்களுக்குள், துரியோதனன் நம் மாளிகைக்கு நெருப்பு மூட்டினால் தப்பிச் சென்று விடுவோம் என்று அவனுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏனென்றால் அர்ஜுனன் நினைத்தால் வாரணாசிரத்தை செலுத்தி வனத்தின் நெருப்பை கூட அணைக்க முடியும் என்பதை கூடவா அவன் யூகித்திருக்க மாட்டான்? அவன் எல்லா கோணங்களிலும் சிந்திப்பான் என்று கூறிக்கொண்டார்கள். இதற்கும் மேலாக யோசித்தால் கண்டிப்பாக இவன் சாப்பாட்டில்தான் விஷம் கலக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அதற்கேற்ப குந்தி தேவியை பார்க்க வேடுவர் குலப்பெண் ஒருத்தி அடிக்கடி வந்தாள். அவள் புரோச்சனனால் ஒற்று வேலை செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டவள் என்பதை தெரிந்து கொண்டார்கள். புரோச்சனன் மாளிகையில் பாண்டவர்களை அழிக்க இன்றே சரியான நாள் என்று நினைத்து அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்தான். அந்தணர்கள், அந்த நாட்டு பெண்கள் அனைவரும் விருந்துக்கு வந்திருந்தார்கள். அனைவரும் விருந்துண்டு வீடு திரும்பினர். ஆனால் வேடச்சியும் அவள் 5 புதல்வர்களும் புரோச்சனுடன் சேர்ந்து விஷம் கலந்த உணவை கொடுத்து மாளிகைக்கு நெருப்பை மூட்டப் போகிறார்கள் என்று புத்திமானான யுதிஷ்டிரன் புரிந்து கொண்டார். தக்க நேரம் பார்த்து பீமனிடம், யுதிஷ்டிரன், அவர்கள் மாளிகைக்கு நெருப்பு வைப்பதற்கு முன்பே நாம் இந்த மாளிகைக்கு நெருப்பு மூட்டிவிட்டு தப்பிக்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி பீமன் குந்தி தேவியையும் சகோதரர்களையும் சுரங்கம் வழியே வெளியேறும்படி சொன்னான். அவர்கள் சென்ற பின்னர் முதலில் புரோச்சனன் படுத்திருந்த இடத்திற்கு சென்று தீ மூட்டினான். பின்னர் அம்மாலையை சுற்றி பல இடங்களுக்கு தீ மூட்டினான். 4 புறமும் சுற்றி எரிய தொடங்கியது. பின்னர் பீமனும் அச்சுரங்கம் வழியே வெளியே நழுவிவிட்டான். பாண்டவர்கள் முன்பே செய்து வைத்தபடி வெந்து சாம்பலான பகுதிகள் அவர்கள் வெளியேறிய பின் சுரங்கத்தின் வாயிலை மூடிவிட்டன. பின்னர் குந்தி தேவியும் பாண்டவர்களும் வனத்தை அடைந்தார்கள். பீமன் வெளிப்பட்டு சென்ற பின்னர் அந்த மாளிகை காற்றின் வேகத்தால் சத்தத்துடன் எரிந்து எங்கும் உஷ்ணமும் அதன் பயங்கரமான ஓசை கேட்டு வாரணாவத மக்கள் விழித்து எழுந்தனர். அவர்கள் அலறி பதறி அழுதனர். ஆனால் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பை அணைக்க அவர்களால் இயலவில்லை. வயிறு எரிந்து பலர் பலவிதமாய் பேசத் தொடங்கினர். குருவம்சத்து மணிகளாகிய பாண்டவ ராஜகுமாரர்கள் இப்படி அழிந்து பட்டு போனதற்கு காரணம் திருதராஷ்டிரனும் அவனுடைய பொல்லாத மகனுமே என்று தூற்றினார்கள். அவர்கள் கண் முன்னாடியே அம்மாளிகை முழுவதும் எரிந்து சாம்பலானது. பொழுது புலர்ந்தவுடன் எரிந்து போன வீட்டினுள் நுழைந்தனர். வேடச்சியும் அவள் 5 புதல்வர்களும் எரிந்து கிடப்பதை கண்ட மக்கள், மாண்டு போனவர்கள் குந்தியும் பாண்டவர்களுமே என்று கூறி கதறி அழுதனர். அதில் சிலர், கொடிய குணமுடைய திருதராஷ்டிரனே, உன் எண்ணம் நிறைவேறிவிட்டது, பாண்டவர்களை அழித்து விட்டாய் என்று சொல்லி அனுப்புவோம் என்றனர். மக்கள் மாளிகையையும் வெளியையும் ஆராய்ந்து பார்த்தனர். இச்செய்தியை கேட்டு திருதராஷ்டிரன் துயரம் கொண்டு, பாண்டுவின் வம்சம் முடிவடைந்து விட்டதே, இனி என்ன செய்வேன் என்று அழுதான். இது எப்படி இருந்தது என்றால், ஆழமான நீர்நிலை கோடை காலத்தில் மேலே உஷ்ணமாயும் உள்ளே குளிர்ச்சியாயும் காணப்படும். அதுபோல் திருதராஷ்டிரன் உள்ளுக்குள் மகிழ்ச்சியையும் வெளியில் துக்கத்தையும் காண்பித்தான். திருதராஷ்டிரன் மற்ற கௌரவர்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் கங்கை கரையை நோக்கி சென்றனர். அவர்கள் அனைவரும் ஒற்றை ஆடை உடுத்தி தலைப்பாகையும் ஆபரணங்கள் இல்லாமலும் சோகத்துடன் சென்றனர். தன் சுற்றத்தாருடன் சேர்ந்து பாண்டவர்களுக்கு ஜலதர்ப்பணம் செய்தனர். ஆனால் விதுரர் மட்டும் கவலையின்றி இருந்தார். இருப்பினும் வெளியே துக்கம் கொண்டவர் போன்று நடந்து கொண்டார். பீஷ்மர், இளஞ்சூரியனை போன்ற ஒளியுடைய உங்களை நான் இனி எங்கே காண்பேன் என்று சொல்லியும் அழுதார். பீஷ்மரின் துயரத்தை கண்ட விதுரர் இதுவே தக்க தருணம் என்று கருதி அவரிடம் தனிமையில் ரகசியமாக பேசினார். தந்தையே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய உதவியினால் பாண்டவர்கள் உயிர் பிழைத்து விட்டனர். எனவே அவர் பொருட்டு நீர்க்கடன் செய்ய வேண்டாம் என்று கூறினார். இதை கேட்டவுடன் பீஷ்மர் கண்ணீர் மல்க தழுதழுத்த குரலுடன் பேசத் தொடங்கினார். பாண்டவர்கள் எவ்வாறு காப்பாற்றப்பட்டனர், விரிவாக கூறு என்று கூறினார். உடனே விதுரர் நடந்தவற்றையெல்லாம் விரிவாக எடுத்துரைத்தார். பீஷ்மர் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து, விதுரா, நீ நல்ல காரியம் செய்தாய். பாண்டவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றியுள்ளாய். நம் துக்கம் போய்விட்டது என்று கூறினார். ஆனாலும்
துரோணாச்சாரியாரும் நகர மக்கள் சிலரும் வீரம், அடக்கம், குணம், ஒழுக்கம், அன்பு, தர்மம் போன்றவற்றில் மேன்மையுடைய பாண்டவர்கள் அழிந்திருக்க மாட்டார்கள் என்று தீர்க்கமாக நம்பினர். இன்றைய மகாபாரத பதிவின் புதிய பார்வையாக குரு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். புயல்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். நன்றி கீதா, நன்றி சுபாஷினி. இன்றைக்கி மகாபாரதத்தோடைய புதிய பார்வை, அதாவது கலியுக மக்களுக்கு என்ன செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபாண்டவர்கள் அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு வராங்க. அங்கே வந்து அவங்கள கொல்வதற்கான மொத்த ஏற்பாடுகளும் ஆகிருக்கு. இதில் விதுரர் வந்து அங்கே மறைபொருளாக அவங்களுக்கு வந்து விளக்கிடுறாங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு. அவருடைய சொல்படி இவங்க கேட்டு நடந்தனால தான் இந்த ஆபத்துலேருந்து அவங்களால தப்பிக்க முடிஞ்சது, இல்லைன்னா முடிஞ்சிருக்காது. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கலியுக மக்கள் நம்ம பெரியவங்களுடைய பேச்சு, அதாவது நம்மளை பெற்றவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை விட வயசில் மூத்தவங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய நலனை விரும்பி அவங்க சொல்கிற பல விஷயங்களை வந்து நம்ம கேட்குறதே இல்லை. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்திடுறோம் பெரியவங்களை. அந்த மாதிரி பண்ணாமல் அவங்க சொல் கேட்டு நடந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு வர ஆபத்துகளில் இருந்தும் நம்ம எடுக்கிற முடிவுகள்லையும் ரொம்ப தெளிவு இருக்கும். நம்ம வர ஆபத்துலேருந்தும் நம்ம எளிதில் வந்து தப்பிக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்லப்படுற ஒரு விஷயம். நன்றி, வணக்கம். பொய்வாழ்த்தவாக. ஆனந்தம், ஆத்மானந்தம்.